மைவி3 மைவி3 என்னடா அது ஓயாது போல் தொடர்ந்து இதவே மாதக்கணக்கில் பேசணுமா இல்லை வருஷ கணக்கில் பேசணுமான்னு தெரியலையே. நிறைய பேர் வந்துட்டு மரியாதையாக பேசு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தானுவ. ஏண்டா டேய், ஒரு நேர்மையான திருடன் இருக்கான் பார்த்தியா, 5 ரூபா 10 ரூபா பசிக்கு திருடுவான்ல, அந்த நேரத்துக்கு பசிக்குது அப்படின்னு பசிக்கு மிட்டாயும் சாக்லேட்டும் திருடுற பசங்களை கூட திருடன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறோம் இல்லையா. இவன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான். மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, அவங்க அறியாமையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவனை எப்படா மரியாதை கொடுத்து பேச சொல்கிறீங்க? ஏண்டா டேய் முட்டாப்பயலவுலா, வெறும் 5 ரூபா திருடிட்டான்னா அவனை எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசி கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கிறீங்க. கோடிக்கணக்கில் திருடுறவனுக்கு மரியாதை. அடே உருப்பிடும்டா நாடு, உருப்பிடும். இந்த சக்தி ஆனந்தனை பார்க்கும்போது நமக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. நம்ம வடிவேல் ஐயா ஒரு அருமையான காமெடி பண்ணியிருப்பார். ஆமாம், நான் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல கொள்ளையடிக்க வர்றது போலீஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தேன் 100வது திருட்டு அப்படின்னு சொல்லி அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இது 100வது திருட்டு அப்படின்னு வருஷ கணக்கில் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தவன் கடைசி கொள்ளையில் பேனர் அடித்து ஒட்டுறான், இது 100வது திருட்டு, முடிஞ்சால் வந்து பிடிச்சிப்பாரு அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் சிக்கிக்கிட்டான். இப்போது இன்னொன்று, புதுசாக யாராவது இதில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சேராதீங்க. ஒரு கேப் விடுங்க. 5000 கோடி 10,000 கோடின்னு கொள்ளையடிச்சா திருடர் சார் அப்படின்னு சார் போட்டு கூப்பிடணும். என்ன மனுஷங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. மரியாதையாக கூப்பிடு, மரியாதை. ஜெய், அவன் திருடன்டா, திருட்டு பையன், கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன மரியாதை மயிர் கிடக்குது மரியாதை. இன்னமும் விளம்பரம் பார்த்தா காசு வரும். ஜெய், பார்த்தா எப்படா காசு வரும், பார்க்குறவனுக்கு எப்படா காசு கொடுக்க முடியும்? அவ்வளோ நல்லவனா அந்த சக்தி ஆனந்தன் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு. அப்படி வாரி வாரி கொடுக்கறதுன்னா எத்தனையோ ஆசிரமம் இருக்குது, எல்லாத்தையும் தத்து எடுத்துக்க சொல்லுங்கடா டேய். ஆசிரமத்தை போய் தத்து எடுத்துக்க சொல்லுங்க. எத்தனையோ குழந்தைங்க கை காலில் அடிபட்டு எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் கை கால் வராமல் முடியாமல் கிடக்குறாங்கள, அவங்களுக்கு கொடுக்க சொல்லுடா அந்த பணத்தை. நிறைய பணம் வச்சுருக்காரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஒரு வள்ளல் அப்படின்னா அந்த பணத்தை அங்கே கொடுக்க சொல்லு. அனாதாசிரமம் நிறையா இருக்குது, முதியோர் இல்லம் நிறையா இருக்குது, எத்தனையோ குழந்தைகள் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதாக இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கூட தருமபுரியில் ஒரு 6ஆம் கிளாஸு படிக்கிற பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சுறான், எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஆயா தான் என்னை பார்த்துக்குது, ஆயாவுக்கும் வயசாயிருச்சு, எனக்கு 3 வேளை சோறு மட்டும் போட்டால் போதும், நான் படித்து முன்னேறிடுவேன், எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு போலீஸை பார்த்தா மிரண்டு ஓடுற அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுது, 6ஆம் கிளாஸு படிக்கிற பையன் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நின்று கெஞ்சுது, என்னை படிக்க வைன்னு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் கேட்குது அந்த குழந்தை. அந்த மாதிரி படிப்புக்கு ஏங்கி கிடக்கிற எத்தனையோ குழந்தைகள் இருக்குது. தத்து எடுத்து அந்த குழந்தைகளுக்கு செலவு பண்ணு. நீ பார்த்தா பணம் வரும்னு சொல்கிறீல்ல, இந்த மாதிரி ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடு. நிறைய ஆயா பாட்டி நிறைய பேர் இருப்பாங்க, வயசான தாத்தா பாட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே கொண்டு போய் ஆளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துரு. நீயே போனை வாங்கி கொடு, நீயே கோடீஸ்வரனாச்சே, வாரி வழங்கும் வள்ளலாச்சு இல்லை. கொண்டு போய் இந்த ஆசிரமத்தில் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு போனை கொடுத்துரு. போனை கொடுத்துட்டு நீயே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடு. எல்லாரும் சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும். கை கால் இல்லாதவங்க சம்பாதிக்கிட்டோம்டா. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு சின்ன கொஸ்டினை கேட்குறேன். ஏன்னா நம்ம விஜயராகவன் வந்துட்டு நீ எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன், யாராக இருந்தாலும் வாங்க 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 அப்படின்னு அவர் ஒரு போஸ்டர் ஓட்டுனார். அவர் 101வது திருட்டு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாரு. இப்போது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த கம்பெனிக்கு வருமானம் எதிலிருந்து வருது, அவ்வளோதான். இதை மட்டும் தெளிவாக சொல்லிடு ஒரே வரியில்.
இந்த கம்பெனிக்கு இதிலிருந்து தான் வருமானம் வருது, இந்த வருமானத்தில் தான் யாரெல்லாம் மெம்பர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பிரித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா வேலை முடிஞ்சுது. இப்போது நாங்கள் சொல்லுவோம், யூடியூப்பில் வீடியோ போட்டால் எங்களுக்கு என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். இப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் விளம்பரம் என்ன விளம்பரம் போடுறதுன்னு அந்த நிறுவனம் தான் முடிவெடுக்குது. யூடியூப் நிறுவனம் ஏதோ ஒரு விளம்பரத்தை போடுவான், போட்டுட்டு அந்த விளம்பரத்தில் அவனுக்கு என்ன பங்கு கிடைச்சதோ அதிலிருந்து பாதியை எங்களுக்கு கொடுப்பாங்க. அது எப்படி வரும்? உன்ன மாதிரி 7 ரூபா 8 ரூபாயெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடாக்குன்னு, அப்படியெல்லாம் தர மாட்டாங்க. பார்க்குறவனுக்கு, அதுவும் வேலை செய்கிறவனுக்கு இல்லை. இப்போது வீடியோ போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஆமாம், கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறான், அவனுக்கு 5 ரூபா அப்படின்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பார்க்குறவனுக்கு கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஏமாற்றிருக்கான் பார்த்தீங்களா? பார்க்குறவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்போது நாங்கள் வீடியோ போடுறோம், எங்களுக்கு ஒரு 2-3 விளம்பரம் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போது இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு 2-3 விளம்பரம் வந்தாலும் இந்த ஒரு வியூஸுக்கு பைசா கணக்கில் தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஒரு ஆள் பார்த்துட்டிங்க, இந்த 1/2 மணி நேரம் வீடியோவை முழுசாக பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு வருமானம் வரும்ல நீங்கள் பார்க்குறதுனால. ஏன்னா வியூஸை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு வருமானம். அப்போது அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா வெறும் பைசா கணக்கு தான். 1 பைசா, அரை பைசா, 3/4 பைசா, இவ்வளோ தான். அதுக்குள்ளே தான் 1 பைசா, அரை பைசா, 3/4 பைசா, இப்படி பைசா கணக்கு தான். ஒரு வியூஸுக்கு வெறும் ஒத்த பைசா கணக்கு தான். பார்க்குறவனுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? ஒரு லாஜிக் இல்லையா? இப்போது நம்ம சேனலில் ஒரு விளம்பரம் ஓடுது அப்படின்னா அந்த விளம்பரத்து மூலமாக அதில் ஒரு வியாபாரம் நடக்கும். ஒரு காரு, பைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதை பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு காரு, பைக்கு வாங்குறீங்க இல்லையா? 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பொருள் தான் விற்கும், ஒரே ஒரு பொருள் தான் விற்கும். 1,00,000 பேர் இந்த ஆடை பார்க்குறான் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் விற்கும். அந்த பொருள் விற்று அதில் வர வருமானத்தில் தான் இந்த விளம்பரத்தை கொடுக்குறான். அதில் அந்த யூடியூப் நிறுவனம் பாதி எடுத்துக்கிட்டு நமக்கு பாதியை கொடுக்குது. சரிங்களா? அதில் எப்படின்னா 1000 2000 கிடையாது. ஒரு வியூஸுக்கு அரை பைசா, 3/4 பைசா, முழு பைசா, அவ்வளோதான். பைசா கணக்கு தான். ஒரு வியூஸ் போச்சுன்னா அரை பைசாவோ, 3/4 பைசாவோ, இல்லை 1.5 பைசாவோ, அவ்வளோதான். வெறும் பைசா கணக்கில் தான் எங்களுக்கு கணக்கு வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு 7 ரூபா கொடுக்க முடியுது அப்படின்னா எப்படி முடியும்? அது எப்படி கொடுக்க முடியும்? பார்க்குறவனுக்கு அதுவும் புரியுதுங்களா? அந்த வீடியோவை பார்க்குறவனுக்கு ஏன் கொடுக்கணும்? பார்க்குறவனுக்கு என்ன தேவை இருக்குது? ஏன் கொடுக்குற? புரியுதா? இப்போது நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்ருக்குறோம், எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு இருந்தால் இதை தின்னு அப்படின்னு வலுக்கட்டாயமாக கொடுக்குறான் அப்படின்னா, என்னடா நான் கேட்காமலே இன்னும் கொடுக்குறிய அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று வச்சுருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதில் ஏதோ வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அது மாதிரி உனக்கு என்னடா எங்கள் மேலே அவ்வளோ அக்கறை? உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை எங்களை காப்பாற்றணுன்னு? நிறைய மக்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன், நான் பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறியே. நீ வள்ளல்னா பணம் எதுக்கு வாங்குற? எதுக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற? வசூல் பண்ணாமலே அந்த வேலையை செய்ய. பணம் வாங்காத, பார்த்தாவே உனக்கு வருமானம் வருதில்ல. பணம் கட்டாமலே அந்த வருமானத்தை கொடுத்துக்கிட்டுரு. ஏன் அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்கிற? எது கட்ட சொல்கிற? நம்ம இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கி போய்கிட்டு இருந்தோம். கடைசியில் நம்மளையும் பேச வச்சுட்டாங்க. நம்ம திருடர் சார் தான் சவால் விடுறாரு, முடிஞ்சா பிடிச்சிப்பாரு, இது 100வது திருட்டு அப்படின்னு சார் சவால் விடுறாரு. புதுசாக யாரும் சேர வேண்டாம். ஒரு 4 மாதம் கேப் விடுங்க, தெரியும். சரியா? யாரும் பணம் கட்டாதீங்க.